ஈத் அன்னைக்கு எங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு சூப்பரான வட்டலப்பம் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாயில் வச்சதும் கரைஞ்சே போகிற அளவுக்கு சூப்பரான கருப்பட்டி வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டியை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும். இதோடவே ஒரு 5 ஏலக்காவை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 6 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. முட்டை நல்லா நுரைச்சி வந்ததும் கரைச்சி வச்ச கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எந்த திப்பியும் இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வடிகட்டி வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை வச்சு மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பரான வட்டலப்பம் ரெடி. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.